வணக்கம். DA 4201 குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் ஃபார் டிசிஷன் மேக்கிங் பேப்பர். இப்போ யூனிவர்சிட்டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நாளைக்கு எக்ஸாம் எழுத போறீங்க. லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனா இந்த பேப்பர்ல எந்தெந்த டாபிக்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 5 யூனிட்ஸ் இருக்கும் நம்ம பேப்பர்ல. ஃபர்ஸ்ட் யூனிட் லீனியர் ப்ரோக்ராமிங். இதை 2 டைப்பாக பிரிச்சுக்கோங்க, கேஸ் 1 அண்ட் கேஸ் 2ன்னு. கேஸ் 1 பொறுத்தவரை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாபிக் ஃபார்முலேஷன் ஆஃப் LPP. ஒரு பேராகிராஃப் கொடுத்தாங்கன்னா அதில் மினிமைஸ் மேக்ஸிமைஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், ப்ராஃபிட் பேஸ்டாக கொடுத்தாங்கன்னா அது மேக்ஸிமைஸ் கேட்டகரியும், லாஸ் ஆர் டிமாண்ட் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா மினிமைசேஷன்லேயும் நம்ம ஈக்குவேஷன் ஃபாலோ பண்ணுவோம். இதில் 3 டாபிக் எழுதுவோம். ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனா என்ன, கான்ஸ்டன்ஸ் எப்படி எழுதுறது, நான் நெகட்டிவிட்டி கான்ஸ்டன்ஸ், அவ்வளோதான். பெருசாக நம்ம டீட்டெயிலாக எழுத மாட்டோம். கண்டென்ட்டை ரீட் பண்ணணும், ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா எடுக்கணும். எத்தனை வேரியபிள் இருக்குது, X1 X2 X3யா XYZன்னு கோட் பண்ணுறோமா, பாக்ஸில் கொடுத்துருக்காங்களா, இதை பொறுத்து தான் நம்ம ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்முலேஷன் ஆஃப் LPP. செகண்ட் கிராஃபிக்கல் மெத்தட் ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். கிராஃபிக்கல் மெத்தட் ப்ராப்ளம்ஸில் ஒரு ப்ராப்ளம் ஃபுல் அண்ட் ஃபுல் டெப்த்தாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாடல்ல क्वेश्चंस கேட்கலாம். கிராஃபிக்கல் மெத்தட் பொறுத்தவரை உங்களுக்கு இன்இக்வாலிட்டிஸா கொடுத்திருந்தாங்கன்னா ஈக்குவலா மாத்துங்க. ஈக்குவலா மாத்திட்டு அதுக்கு அடுத்து பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸ்டெப் 1ல பாயிண்ட்ஸை கிராஃப்ல கோட் பண்ணா ஸ்டெப் 2ல கிராஃப் கோட் பண்ணுவோம். அந்த கிராஃப்ல ஃபீசிபிள் ரீஜியன் மினிமைசேஷன்லாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், மேக்ஸிமைசேஷன்லாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு பார்த்துருப்போம். அந்த ரீஜியனை பொறுத்து எந்த வேல்யூ மிஸ் ஆகுதோ அதை ஸ்டெப் 3ல ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸ்டெப் 4ல நம்ம ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மினிமைசேஷன் மேக்ஸிமைசேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் அப்ளை பண்ணிட்டு நமக்கு தேவையான வேல்யூவை சூஸ் பண்ணுவோம். ஸோ 4 ஸ்டெப் தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிராஃபிக்கல் மெத்தட் ரொம்ப சிம்பிளான, ஓரளவு நம்ம லாஸ்ட் மினிட் ப்ரிப்பேர் பண்ணாலுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் தான். ட்ரை பண்ணி பாருங்க. தேர்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் நம்ம பிவோட்டல் எலமெண்ட் பேஸ்டாக ஒர்க் அவுட் பண்ணுவோம். இதில் 2 சார்ட்டு இல்லை 3 இட்ரேஷன் டேபிள் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஈஸி தான், அதில் ஈஸியாகவே ஃபாலோ பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் பிவோட்டல் எலமெண்ட் சூஸ் பண்ணிட்டு அந்த நம்பரை 1ஆ மாற்றிட்டு அந்த நம்பருக்கு நேராக இருக்க ரோ அண்ட் கீழே அப்பர் லோயர் இந்த 2 வேலையுமே நம்ம பேஸ்ட் ஆன் 0வா மாற்றணும். அதுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அந்த ப்ராசஸ் தான் நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் பார்ப்போம். இது 3ம் யூனிட் 1ல ஒரு டாபிக்கா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பிகம் மெத்தட் அண்ட் 2 ஃபேஸ் மெத்தட். இதுவும் கிட்டத்தட்ட சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் நம்ம டெப்தா பார்த்துருந்தோம்னா ஈஸியாவே இருக்கும். யூனிட் 1 பொறுத்தவரை இந்த 2 ஆர்டர் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா கேஸ் 1 அண்ட் கேஸ் 2 ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்ட் பி கொஸ்டினுக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கும். பார்ட் சி என்ன கொஸ்டின் வருங்கிறது நம்மளால கேப்ச் பண்ண முடியாது. அது எது வந்தாலும் நமக்கு தெரிஞ்சதா வந்தா எழுதலாம், தெரியலன்னா நம்ம மாடல் தான் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். பட் பார்ட் பில இந்த கேசஸ்ல கேஸ் 1 கேஸ் 2 இதுல ஏதாவது ஒரு டாபிக்கை நம்ம டெப்தா பார்த்துட்டா ப்ராப்ளம் சூஸ் பண்ண முடியும். இது யூனிட் 1ஓட டார்கெட். யூனிட் 2 பார்த்தோம்னா யூனிட் 2லயும் அதே மாதிரி 2 டார்கெட் பாருங்க. டிரான்ஸ்போர்டேஷன் மெத்தட்ல நமக்கு ப்ராப்ளம் கொடுப்பாங்க. ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம்ஸ்ல பேலன்ஸ்ட் ஆர் அன்பேலன்ஸ்டு அது ரொம்ப முக்கியம். அதை நம்ம செக் பண்ணணும். பேலன்ஸ்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை வேல்யூ ஈக்குவலா இருக்கா, நாட் ஈக்குவலா இருக்கா. மேக்ஸிமம் ஈக்குவலா தான் கொடுப்பாங்க. ஸோ ஈக்குவலா இருந்தால் இட் இஸ் பேலன்ஸ். நாட் ஈக்குவலா இருந்தால் முதல்ல நம்ம பேலன்ஸ் தான் மாத்திட்டு ப்ராப்ளம் நம்ம ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது அன்பேலன்ஸ் ப்ராப்ளமா ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதுல நம்ம 4 to 5 மெத்தட்ஸ் கண்டிப்பா பார்க்கணும். இதுல பார்ட் பி கொஸ்டின்ல நமக்கு எந்த மாடல்னாலும் கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மாடல். இது ஒரு கேம் மாதிரி தான். நம்ம புதுசா ஃபார்முலா கண்டென்ட் டெரிவேஷன் எதுவுமே இதுல யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் இதை ஒர்க் அவுட் பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். கேன்சல் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும், ஈஸி ஆன்சர் வரும். நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்னு சொல்லுவோம். ஸோ நார்த் வெஸ்ட் அப்ப நம்மளுடைய நார்த் வெஸ்ட்ங்கிறப்ப இந்த செல்லுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ்டா எப்படி வேல்யூவை அலோகேட் பண்றது, அலோகேட் பண்ண வேல்யூ ரிலவெண்டா இருக்கிற வேல்யூவை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டு மேக்ஸிமத்தை மினிமமா ரெடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதே ப்ராசஸ் தான். அந்த ஸ்டெப் நம்ம எல்லா செல்லும் அலோகேட் பண்ணி ஃபைனலா டிமாண்ட் அண்ட் சப்ளையோட வேல்யூ ஈக்குவலா வர நம்ம கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் ரொம்ப முக்கியமான மெத்தடு. அடுத்து ரோ மினிமா காலம் மினிமா ரெண்டுமே தனித்தனி மெத்தடா ஃபோக்கஸ் பண்ணாலும் பெஸ்ட் தான். ரோ வைஸ் ஒவ்வொரு ரோலையும் உங்களுக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டால ஒவ்வொரு ரோலையும் மினிமம் வேல்யூ எதுவும் அதுக்கு ஃபர்ஸ்ட் அலோகேட் பண்ணிட்டு அந்த டேர்மை ரெடியூஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்பா நம்ம போற மாதிரி இருக்கும். ரோ மினிமம். கால மினிமானா காலம் வைஸ் எது மினிமம் வேல்யூவோ அதுல நம்ம அலோகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு ஏற்றபடி டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்போ ஈக்குவலா வருதோ அதோட ப்ராப்ளத்தை முடிக்கிற மாதிரி இருக்கும். லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். ஓவராலாவே கிவன் டேட்டால எது லீஸ்ட் வேல்யூவோ அதுல தான் செல் அலோகேட் பண்ற மாதிரி இருக்கும்.
Vogels approximation method இது கொஞ்சம் யூனிக்கான மாடல். நம்ம டிஃபரன்ஸ் பார்த்துட்டு டிஃபரன்ஸ்ல எது ஹையஸ்டோ அந்த செல்லை நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து டிஃபரன்ஸ் பார்க்கறது மட்டும் அங்கே ஹைலைட் பண்ணிட்டே ஒர்க் அவுட் பண்ணணும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் பார்ட் பியில் இந்த Vogels approximation கேட்கலாம். இந்த 5 மெத்தட் தெரிஞ்சதுன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற மோடி மெத்தட் நம்ம ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். பார்ட் பியில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டா சூஸ் பண்ணதுக்கு ப்ரிப்பேர்டா இருந்தா பெஸ்ட். இது கேஸ் 1. இல்ல என்னால கேஸ் 1லாம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க கேஸ் 2க்கு கொஞ்சம் மூவ் பண்ணலாம். கேஸ் 2ல பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட் ப்ராப்ளம் வரும். அசைன்மெண்ட் ப்ராப்ளம் ஒரு ஹங்கேரியன் மெத்தட்னு சொல்லுவாங்க. அசைன்மெண்ட் ப்ராப்ளமும் ஒரு கேம் மாதிரி தான். நமக்கு ரோ அண்ட் காலம் கொடுத்துருவாங்க. ஒரு ரோக்கு ஒருத்தர் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஒரு ஜாபுக்கு ஒரு பர்சன் தான் ஃபிக்ஸ் பண்ண போறோங்கிறப்ப அது எப்படி அசைன் பண்றது அப்படிங்கிறது தான். தட் இஸ் நம்ம எல்லாத்தையும் ஜீரோக்கு கன்வெர்ட் பண்ற மாதிரி கொண்டு வருவோம். ஒரு ரோல ஒரு 0 தான் இருக்கணும், ஒரு காலத்துல ஒரு 0 தான் இருக்கணும். அதுக்கு ஏற்றபடி எப்படி நம்ம மாடியூல் பண்றதுங்கிறதுக்கு ஒரு அல்காரிதம் இருக்கும். ரோ வைஸ் மினிமம் வேல்யூவை எடுத்து கேன்சல் பண்ணி முதல்ல ரோவை மினிமம் ஆக்கும். கால வைஸ் மினிமம் வேல்யூவை சூஸ் பண்ணி காலத்தை மினிமம் ஆக்கும். அதுக்கடுத்து அசைன் பண்ணணும். அசைன் பண்ணா டைரக்டா அசைன் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஓவர். ஒருவேளை அசைன் பண்ணலன்னா நம்ம நெக்ஸ்ட் மெத்தடுக்கு ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஹங்கேரியன் மெத்தட். இந்த 2 மாடலுமே பார்த்துக்கோங்க. இதுல நம்ம பார்ட் சி கொஸ்டின்ல எதிர்பார்க்கலாம். பார்ட் சில இந்த பேட்டர்ன்ல வந்தா கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான டைரக்டா நம்ம ஒர்க் அவுட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது யூனிட் 2ஓட கண்டென்ட். இதை தவிர நிறைய டாபிக்ஸ் இருக்கு. பட் இந்த டைம் நீங்க ப்ரிப்பேர் பண்றவங்க இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது பெஸ்ட். யூனிட் 3 கேம் தியரி. கேம் தியரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதுல 2 கேஸா பிரிங்க. சேடல் பாயிண்ட், 2x2 மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி மெத்தட், டாமினன்ஸ் மெத்தட். இந்த சேடல் பாயிண்ட் வந்து நமக்கு பார்ட் பி கொஸ்டின்ல கேட்கலாம். சப்டிவிஷனாவும் கேட்கலாம். டைரக்டா கொடுப்பாங்க. ரோ வைஸ் மினிமம், காலம் வைஸ் மேக்ஸிமம். அடுத்து மினிமத்துல மேக்ஸிமம், மேக்ஸிமத்துல மினிமம். இது 2 ஈக்குவலா இருந்ததுன்னா தட் இஸ் அவர் சேடல் பாயிண்ட். அதுதான் நம்மளுடைய வேல்யூ ஆஃப் தி கேம். ஹைலைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்த மெத்தடுக்கு போற மாதிரி இருக்கும். 2x2 மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு 2 ரோ 2 காலம் தான் கொடுக்குறாங்கன்னா அது 2x2 மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி என்னென்ன வேல்யூலாம் பார்க்குறது, பிக்யூ எப்படி டிஃபைன் பண்ணுறதுங்கிறதுலாம் ரொம்ப முக்கியம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாமினன்ஸ் மெத்தட். இது பார்ட் பி கொஸ்டின்லையும் கேட்கலாம், பார்ட் சி கொஸ்டின்லையும் கேட்கலாம். டாமினன்ஸை பொறுத்தவரை நீங்கள் வேல்யூவை ரெடியூஸ் பண்ணணும், அவ்வளோதான். இதில் இது ரோ வைஸ் கம்பேர் பண்ணுவாங்க. மினிமம் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, மேக்ஸிமத்தை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது காலம் வைஸ்ங்கிறத நம்ம செக் பண்ணணும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 ப்ராப்ளம்ஸ் நம்ம சேனலில் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஒரே ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இன்னொரு ப்ராப்ளம் நீங்களா ட்ரை பண்ணுங்க. ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். கேஸ் 2 பொறுத்தவரை கிராஃபிக்கல் மெத்தட் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. நமக்கு பார்ட் சி கொஸ்டின்ல கிராஃபிக்கல் மெத்தட் யூனிட் 3 பொறுத்தவரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பார்ட் பிலையும் சில சமயம் வரதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ கிராஃபிக்கல் மெத்தடும் நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது 2/n இல்லைன்னா m/2 இந்த ஆர்டர்ல கொடுப்பாங்க. இதுல எப்படி கொடுத்தாலும் நம்ம அந்த கிராஃப் அந்த பார் மாதிரி போட்டு ஒர்க் அவுட் பண்ணுவோம். கிராஃப்ல கோட் பண்ண மாட்டோம், பாயிண்ட் அவுட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதுல லோயர் என்வெலப்பா அப்பர் என்வெலப்பாங்கிற மாதிரி கோட் பண்ணிட்டு அந்த 2 பாயிண்ட்டை மட்டும் சூஸ் பண்ணி மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடும். ஸோ கேஸ் 1 தெரிஞ்சா தான் இங்கே கேஸ் 2 ஒர்க் அவுட் பண்ண முடியும். நீங்கள் கிராஃபிக்கல் மெத்தட் மட்டும் பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு இதில் 2x2 மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். கிராஃபிக்கல் மெத்தடும் அந்த டயக்ராமில் நம்ம பவுண்டரி மட்டும் தான் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். மற்றபடி கேஸ் 1லேயே நம்ம ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். இது யூனிட் 3ஓட கண்டென்ட். யூனிட் 4 இன்வென்ட்ரி கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா மாடல் 1, மாடல் 2, மாடல் 3 இதில் உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் கொடுத்துருப்பாங்க. மாடல் 1 அண்ட் மாடல் 2 ரொம்ப ஈஸியான டாபிக். அண்ட் இஓக்யூ மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஃபார்முலா தான் இருக்கும். அந்த ஃபார்முலாலேயே நம்ம டைரெக்டாக கால்குலேஷன் கொண்டு வந்துடலாம். கேஸ் 2 பொறுத்தவரை ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. பார்ட் பி கொஸ்டின்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராப்ளம்னா ஒரு பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸ்ல எப்ப வேல்யூ குறைஞ்சு கொடுது இல்ல குறைஞ்சிட்டு அதிகமாயிட்டு குறையுது. ஸோ அந்த டிஃபரன்ஸ் மட்டும் ஒரு மேடு பள்ள மாதிரி மேலே ஏறி இறங்கணும். இல்லை லாஸ் வந்து ப்ராஃபிட். அந்த சேஞ்சஸ் எப்போ வருதோ அப்போ அந்த நம்ம மிஷின் ஆர் பார்ட்டிகளை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம ஹைலைட் பண்ணுவோம். பட் அந்த ஹைலைட் பண்றதுக்கு அந்த டேபிள்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் காலத்தில் இருக்கிற டேட்டாவை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் நம்ம என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் தெளிவாக பார்த்துட்டோம்னா எல்லா ப்ராப்ளமும் அந்த மாடல்லாம் ஒர்க் அவுட் பண்ணலாம். இதில் இண்டிவிஜுவல் டேட்டா கொடுப்பாங்க, குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க. குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராப்ளத்துக்கு N1, N2 இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். இது நம்ம பார்ட் சி கொஸ்டின்ல நம்ம எதிர்பார்க்கலாம். பார்ட் பியில் இண்டிவிஜுவல் பேட்டர்னில் கண்டிப்பாக கொஸ்டின் வரலாம் யூனிட் 4 பொறுத்தவரை.
யூனிட் 5 queuing theory. queuing theory பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் யூனிட்ல டெஃபினிஷன்ஸ் ரிசோர்ஸ் நிறைய பார்த்துக்கோங்க. சில சமயம் நமக்கு தியரி கொஸ்டினே யூனிட் 5 பொறுத்தவரை கேட்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தியரி கொஸ்டின் தானே, அதில் என்னென்ன மாடல்ஸ் இருக்கு, அதில் என்னென்ன ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நொட்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கணும். மாடல் 1 அண்ட் மாடல் 2 ஒரு டாபிக்கா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மாடல் 1ல கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் வரும் பார்ட் பி கொஸ்டின்ல. மாடல் 1 அண்ட் மாடல் 2 பார்த்துட்டீங்கன்னாலே நம்மளால யூனிட் 5ல ப்ராப்ளம் சூஸ் பண்ண முடியும். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா கேஸ் 2 பாருங்க. கேஸ் 2 மாடல் 3 அண்ட் 4 மட்டும் செக் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஒரு ஃபார்முலா தான் வரும், பி நாட். இதுக்கு ஷார்ட்கட்ஸ் வர நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஷார்ட்கட்ஸ் வைஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அது இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சிட்டாலே போதும். இதில் ஏ ரோ நாட் பார்க்குறோம், பி நாட் வேல்யூ பார்க்கணும், ரோ வேல்யூ கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது தெரியும். ஸோ யூனிட் 5ல நீங்கள் கேஸ் 1 சூஸ் பண்ணால் தியரி கொஷின் அண்ட் ப்ராப்ளம் சூஸ் பண்ணலாம். கேஸ் 2 சூஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் மட்டும் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். நாளைக்கு எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா நீங்க இந்த பேட்டர்ன்ல என்னென்ன கேசஸ், என்னென்ன ஹெட்டிங்ஸ் இருக்கு, எப்படிலாம் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம எப்படிலாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ பார்க்குறோங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்தது. இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணனா பாஸ் பண்ணலாம். ரீ எக்ஸாம் எழுதுறவங்களுக்காக தான் இது வந்து 80% நீங்கள் ப்ராப்பராக இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போதான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்கன்னா எல்லா டாப்பிக்குமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த ஷார்ட்ஸ் ஒன்லி ஃபார் ரீ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், என்னென்ன கண்டென்ட் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நீங்கள் இப்போதான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த கேஸ் 1 ரெலவெண்ட்டாக என்னென்ன ஹெட்டிங் இருக்குது, அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது எல்லாத்தையும் ஒரு தடவை மட்டும் பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு ஒரு ரஃப்பாக கேல்குலேஷன் மட்டும் போட்டு பாருங்க. அண்ட் நான் கிளியர் பண்ணால் போதும் அப்படி நினைக்கிறவங்க எனி 3 யூனிட்ஸ் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். யூனிட் 1, 2, 3 ஆகட்டும், 2, 3, 4 ஆகட்டும், எப்படினாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. 5ல மாடல் 1 பார்த்தா கூட போதும், கேஸ் 1 பார்த்தா கூட போதும். ஏதாவது ஒரு 3 யூனிட் எடுத்து அந்த 3 யூனிட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே டெப்தா பார்க்கலனாலும் ஓரலா இது கண்டென்ட் இப்படி கேட்டிருக்காங்க, இப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும், அந்த ரேஞ்சுக்கு நம்ம பார்த்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு தடவை கொஞ்சம் எழுதி பார்த்தா ஈஸியா இருக்கும். டைம் இல்லை தான், இருந்தாலும் இருக்கிற டயத்துக்குள்ள நீங்க யூனிட் 2, யூனிட் 3 ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா மூவ் பண்ணிடலாம். எக்ஸாம் ஈஸியா வரும். ட்ரை பண்ணிக்கலாம், ப்ரே பண்ணிக்கலாம். அண்ட் கொஷின் பேப்பர் எப்படி வந்தாலும் நம்ம இந்த கண்டென்ட்ல இருக்கான்னு ஃபோக்கஸ் பண்ணுங்க. கிவன் டேட்டா என்னென்ன ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் அந்த ஆர்டர்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணதெல்லாமே சப்ஸ்டியூஷனா எழுதுங்க. நம்ம சேனல் வைஸ் நீங்கள் யூனிவர்சிட்டி எக்ஸாம் இப்போ ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கனாலும் இந்த டாப்பிக்கான எல்லா கண்டென்ட்டுமே நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், இந்த பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். யூனிட் 5 பொறுத்தவரை மாடல் 1, மாடல் 2, மாடல் 3ல எப்படியெல்லாம் ஷார்ட்கட்ஸ் இருக்குங்கிற ஒரு வீடியோட லிங்க்கும் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு தடவை மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். எல்லா மாடலுக்கும் ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். இப்போ உட்காந்து ஃபுல் டாபிக் ஃபுல் வீடியோஸ் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னா சூப்பர். இப்போதான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மாடலுக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணால் கூட டெஃபினட்டாக நம்மளால கிளியர் பண்ண முடியும். கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு 3 யூனிட் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கண்டென்ட் தெரியும், இல்லை நான் இது பார்த்துருக்கேன், இந்த கான்செப்ட் எல்லாமே எனக்கு ஓரலாக தெரியும், பட் ப்ராப்ளம் பேஸில் தான் நான் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் எனி 3 யூனிட்ஸ் சூஸ் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. கண்டிப்பாக கொஷின் ஈஸியாகவே வரும். எப்படி வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம்ங்கிற கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம் எழுதுங்க. All the very best. Thank you.